ஹலோ எவ்ரிவன். ஒரு பொண்ணு நமக்கு பிடிச்சி போச்சுன்னா அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனா அதே பொண்ணு நம்மள சடனா பார்க்கும்போது இப்படி தாங்க சடனா ஒரு பொண்ணு நம்மளை பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்றது, என்ன பண்றது அந்த மூமெண்ட்ல தெரியாம திருன்னு முழிப்போம். நம்ம நல்லா பேசுவோம், நல்லா போலுவோம் எல்லார்கிட்டையும். பட் சடனா நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு வந்து நம்மளை பார்க்கும்போது நமக்கு என்ன பண்றது, அந்த மூமெண்ட்ல என்ன பண்றதுனே நமக்கு வந்து தெரியாது. இந்த வீடியோ நான் என்ன சொல்ல போறேன்னா, ஒரு பொண்ணு உங்களை பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணலாம், நீங்க என்ன ரியாக்ட் பண்ணலாம், எப்படி ரியாக்ட் பண்ணலாம் அதான் சொல்ல போறேன். எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் சைட்ல ஒரு பொண்ணு உங்களை பார்க்கும்போது நம்ம இம்ப்ரெஸ் பண்றோமோ இல்லையோ சொதக்கூடாது இல்லையா. இந்த வீடியோல என்ன சொல்ல போறேன்னா, பசங்க நம்ம என்னெல்லாம் சொதப்புறோம் ஒரு பொண்ணு நம்மளை பார்க்கும்போது அதை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், ஒரு பொண்ணு பார்க்கும்போது என்ன பெஸ்டா நீங்க பண்ணலாம் அதையும் சொல்ல போறேன். இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டா பாருங்க. நம்மள நிறைய பேர் பண்ற முத தப்பு என்னன்னா, ஒரு பொண்ணு நம்மளை பார்க்கும்போது உடனே கீழே குனிஞ்சுப்போம், அப்படி இல்லைன்னா அப்படியே எங்கேயோ பார்க்குற மாதிரியே மேலே பார்த்துப்போம். இப்படி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு உங்க மேல எந்த மாதிரி இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும்னா, அந்த பொண்ணை வந்து நீங்க இக்னோர் பண்றீங்க அந்த பொண்ணு பார்க்கும்போது, இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இல்லை, இல்லைனா வந்து உங்களுக்கு அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு வந்து அந்த பொண்ணுங்களை ஈஸியா வந்து ஜட்ஜ் பண்ணிடுவோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட காம்படிஷன் பாஸ் இந்த காலத்துல. இப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து உங்களை பார்க்குறா, கண்ணுக்கு கண்ணு பார்க்குறா, அப்போ வந்து நீங்கள் பார்க்காம கீழே குடிச்சிங்கன்னா டெஃபினட்டாக அந்த பொண்ணு உங்களுக்கு கிடைக்காது. என்ன பண்ணிட போறா, நீங்கள் திரும்பி பார்த்தா என்ன ஆக போகுது, அந்த பொண்ணு உங்களை தூக்கி சாப்பிட போறாலும் நான் கிடையாது. தைரியமாக பாருங்க. இன்னொரு தப்பு நம்ம என்ன பண்ணணும், ஒரு பொண்ணு நம்மளை பார்க்கும்போது பயப்படுவோம், ஒரு பதட்டமாகவே இருப்போம். ஐயோ அந்த பொண்ணு நம்மளை பார்க்குது அப்படின்னு ஒரு பதட்டமாக இருப்போம். இந்த மாதிரி பதட்டமாக இருந்தால் அந்த பொண்ணு என்ன பண்ணலாம், ஐயோ இவன் ஏதோ தப்பு பண்ண போகிறான் அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் உங்கள் மேலே அவங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க. இது நீங்கள் பண்ணுறதுனால ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க, குற்றமுள் நெஞ்சு தான் குறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த மாதிரி ஏதோ பதட்டத்திலேயே பயத்திலே வந்தீங்கன்னா இவன் ஏதோ நம்மளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பயந்து தெருக்கடிச்சு ஓடிடுவாங்கள பார்த்து. இன்னொரு தப்பு நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு நம்மளை பார்க்கும்போது அப்படின்னு நம்ம வந்து சிரிப்போம். நீங்கள் வந்து சிரிக்கலாம், ரொம்ப ஓவரா அப்படி பல்ல கட்டுற மாதிரி ஈடு காமிச்சிங்கன்னா என்ன ஆகுனா, இவன் வந்து இழிச்சவாயன் ஜொல்லு பார்ட்டி. ஒரு பொண்ணை பார்த்து ரொம்ப அப்படியே ஓவரா அப்படியே ஜொல்லு விடுற மாதிரி வந்து சிரிக்கக்கூடாது. அவன் வந்து ஜட்ஜ் பண்ணிடுவான், இவன் வந்து ஒரு மாதிரி ஜொல்லு பார்ட்டி. பொண்ணுங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு மாதிரி மேன்லியா காமா தான் பிடிக்கும் பொண்ணுங்களுக்கு, பசங்க. ஸோ இந்த மாதிரி ஓவரா ஈங்கும் போது உங்களை வந்து அவங்க ரொம்பவே வந்து மட்டை தட்டிடுவாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணாதீங்க. இன்னொரு தப்பு நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு நம்மளை பார்க்கும்போது நமக்கு அறியாமே வந்து முறைப்போம், அப்படியே வண்டு முருக மாதிரி முறைச்சினே இருப்போம். பாஸ் பொண்ணு வந்து பூ மாதிரி, நீங்க இப்படி முறைச்சிங்கன்னா பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, பயத்தில் வந்து திரிக்கடிச்சு ஓடிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து உங்க மேல வந்து பயம் தான் கிரியேட் ஆக தவிர இவங்க கிட்ட போய் பேசுங்கிறது தோணவே தோணாது. ஒரு பொண்ணு நம்மளை பார்க்கும்போது ஒரு முக்கியமான தப்பு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பதட்டத்திலேயோ பயத்திலேயோ நம்ம அறியாம வந்து அவங்க ஃபேஸை பார்க்காம பிசிக்கலா வேற எங்கேயோ நம்ம பார்த்துருவோம். அது வந்து ரொம்ப ஒரு பெரிய தப்பாயிடும். அந்த மூமெண்ட்ல அவங்க எதுவும் சொல்லலைன்னா நம்ம கிட்ட அவங்க எப்படி உங்களை ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்னா, இவன் பாடுறா பொறி பையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பொறி பையன் ஒரு முத்திரை குத்தி அதுக்கப்புறம் உங்க சைடே வந்து அவங்க வரமாட்டாங்க, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க இந்த தப்பு நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். ஒரு பொண்ணு உங்களை பார்க்கும்போது என்ன பண்ணலாம், இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஒரு பொண்ணு உங்களை பார்க்கும்போது நீங்க அப்படியே அவங்க கண்ணை பார்த்து ஒரு வார்ம் ஸ்மைல் அப்படின்னு ஒரு வார்ம் ஸ்மைல், அவங்க கண்ணை பார்த்து ஒரு கனெக்ஷனோட அப்படியே ஒரு வார்ம் ஸ்மைல் கொடுத்தீங்கனாலே போதும். இதுதான் வந்து கரெக்டான மெத்தடு. இப்படி நீங்க பண்ணீங்கனாவே யூ ஆர் கிவிங் அ ஸ்பேஸ், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குறீங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்து உங்க கூட இன்டராக்ட் பண்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க, கண்ணை பார்த்து ஒரு வார்ம் ஸ்மைல் பண்ணும்போது. ஸோ இதை நீங்க பண்ணீங்கனாலே போதும், அவங்க வந்து ஈஸியா உங்ககிட்ட வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க ஸ்மைல் பண்றீங்க, செகண்ட் டைம் பாக்குறீங்க திரும்ப அவங்க கண்ணை பார்த்து ஸ்மைல் பண்றீங்க, அப்படி போக 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 உங்களுக்குள்ள அந்த ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. அதுக்கப்புறம் நீங்க வேற எப்போ பார்த்தாலும் அதுக்கப்புறம் நீங்க பேச வந்து ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எப்பவுமே ஒரு பொண்ணை வந்து உங்களை பார்க்குதுன்னா அவங்க கண்ணை பார்த்து அப்படியே ஒரு வார்ம் ஸ்மைல் கொடுத்து ஒரு அப்படி அழகா ஒரு வார்ம் ஸ்மைல் கொடுத்து ஒரு ஹெட் ஷேக் பண்ணுங்க. இது சூப்பரான மெத்தட். இதை ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த மெத்தட் ஈஸியா வந்து இதுக்கப்புறம் நீங்க அழகா இன்டராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் சொன்ன இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எதனா ஒர்க் அவுட் ஆகலாம் தயவு செஞ்சு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல திட்டாதீங்க. அண்ட் இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க, அதையும் நாங்கள் எடுத்து பண்றோம். லெட்ஸ் கேட்ச் இன் அதர் வீடியோ. பை ஃப்ரம் நாடோடிஸ்.